சூப்பரான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவு ரவை வந்து எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு பால் வந்து சேர்த்து நல்லா வந்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அரை கப் அளவு வெல்லமும் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து தண்ணியில் வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் வந்து நம்ம அந்த ரவையும் பாலும் வந்து கலந்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த வெள்ளை தண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வடிகட்டி இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே வந்து சேர்க்காதீங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டியில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஒரு அளவு வந்து அளவாக வந்து எடுத்துகிட்டு கடாயில் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒன்றா வந்து ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான அப்பம் ரெடி.